அனைவருக்கும் வணக்கம். தினமுறை சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஓரியோ பிஸ்கெட் வச்சு ஒரு லாவா கேக். அது எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பார்த்து முடிச்ச தினமுறை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு 3 பாக்கெட் ஓரியோ பிஸ்கெட் எடுத்துக்காங்க. அதை இந்த மாதிரி பிரித்து வச்சுக்கோங்க. 200 ml பால் எடுத்துக்காங்க. இது நம்ம ஓரியோ பிஸ்கெட்லேருந்து எடுத்து வச்சுருக்க க்ரீம். இதை தனியாக வச்சுக்குவோம். இதை நம்ம நடுவில் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஓரியோ பிஸ்கெட் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை நைஸாக அரைச்சி எடுத்துருங்க. அதில் எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. கட்டி எதுவும் இல்லாதபடிக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை ஒரு கிண்ணத்தில் போட்டுருவோம். கிண்ணத்தில் போட்டுட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. பேக்கிங் பவுடர் இல்லைன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 200 ml பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு வேறு எந்த பொருளுமே தேவையில்லை. இந்த 2 இருந்தாலே போதும். ஓரியோ பிஸ்கெட்டும் பால் இருந்தாலே போதும். சூப்பரான ஒரு லாவா கேக் நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த அளவுக்கு பேட்டரை ரெடி பண்ணிக்காங்க. நம்ம கலந்து வச்சுருக்க மாவு இந்த மாதிரி பிஸ்கெட் இந்த மாதிரி இருக்கணும். நீங்கள் எடுத்து ஊற்றுனீங்கன்னா இப்படி ஊற்றணும். இந்த அளவுக்கு நீங்கள் கலக்கிக்கங்க. கலக்கிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பால் சேர்த்து கூட நீங்கள் கலக்கிக்கலாம். ஒரு பவுல் எடுத்து கேக் மோல்டு இருந்தால் அதில் கொஞ்சம் எண்ணெயோ இல்லை வெண்ணெயோ தடவி நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் நம்ம கலந்து வச்சுருக்க பிஸ்கட் கலவையை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை இப்போ நம்ம பேக் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு இட்லி பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டாண்டோ இல்லை இட்லி தட்டோ இந்த மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் மிக்ஸை வச்சிடணும். இதுக்கு மொத்தமாக 25 நிமிஷம் ஆகும். நீங்கள் கேக்கை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து அதை ஓப்பன் பண்ணி அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க க்ரீம் அந்த மாதிரி உருட்டி உள்ளே வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா கவர் பண்ணி விட்டுருங்க. கவர் பண்ணி விட்டுட்டு நான் கொஞ்சம் லேட்டாக வச்சுட்டு நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே வச்சுருங்க. நல்லா கவர் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம், அதாவது மொத்தமாக 25 நிமிஷம் நமக்கு இது போதும். வச்சுட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் க்ரீம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் வச்சா போதும். மொத்தம் 25 நிமிஷம் கணக்கு வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம க்ரீமை உள்ளே வைக்கணும். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா கேக்கு நல்லாவே ரெடி ஆகிருக்கும். ஒரு குச்சியோ இல்லை ஃபோர்க்கோ ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் ஒட்டாமல் வரும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் வந்துருச்சு. இப்போ நம்ம கேக்கை எடுத்துட்டோம். கேக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கட் பண்ணி பார்க்கலாம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பிஸ்கெட்டில் தான் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் இதில் ஆட் பண்ணலை. இப்போ நான் கட் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உள்ளே இருந்து அப்படியே நெருப்பு குழம்பு வந்த மாதிரி நமக்கு இதில் க்ரீம் வரும். அது பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த க்ரீமோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் சூடாக சாப்பிட்டாவும் நல்லாயிருக்கும். ஆறி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்கள் சூடாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ நம்மளோட கேக்கு சூப்பராக கட் பண்ணியாச்சு. இப்போ இதை எடுத்து பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கேக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி உள்ள க்ரீமும் நல்லாவே இருக்கும். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு உங்கள் கமெண்ட்டை எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோடய சமையல் பிடிச்சிருந்ததுன்னா தினமொரு சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் அழுத்தி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.